கருப்பசாமி மறுபடியும் விஜயமங்கலம் போயிடுச்சு. கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, உன்னோட எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு தோட்டத்து பிரச்சனையை முடிக்கணும், பாகமெல்லாம் பங்கி கொடுத்தாச்சுல்ல, போய் காலில் விழுந்துட்டு ஓடு. கரையும் முடிஞ்சு பத்திரம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துச்சு. அதனால் கருப்பசாமி இன்னொன்று, இரண்டாவது இலவச கரண்ட் வேணும் எழுதி வச்சு அதுக்கு ஒன்றும் முடிவில்லாமல் போயிட்டுருக்கு. கரெக்டான பதில் வர மாட்டேது. அப்படி தானமான? அதனால் கருப்பசாமி உனக்கு அந்த இலவச கரண்ட் உனக்கு வாங்கி கொடுத்தா போதும்ல, போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போலே உனக்கு நல்ல வரையாக அந்த கரண்ட்டும் உனக்கு வாங்கி கொடுத்து, உனக்கு நீ நோய் நொடி இல்லாமல் கருப்பி உனக்கு வாழை வச்சு கொடுத்து எல்லாம் உனக்கு சிறப்பாக நான் பண்ணி கொடுத்தேன்டாமானே. அதனால் தை அமாவாசைக்கு எனக்கு வர்ற மக்களுக்கு கெடா வெட்டி அன்னதானம் போடணும்னு சொல்லியிருந்தேனா இல்லையா? அதனால் எனக்கு வாங்கியும் விட்டுட்டேன், வாங்கி விட்டு இல்லை. அதே போல் கருப்பசாமி உனக்கு நீ கெடா வெட்டி முடித்து அடுத்த ஒரு 21 நாளுக்குள்ளே நீ நினச்ச மாதிரி கரண்ட்டுக்கும் உனக்கு ரெடி ஆயிடும். சரியா? ஆடி அமாவாசை முடிஞ்சு 21 நாள், அந்த 21 நாளில் நீ எதிர்பார்த்த மாதிரி நான் கருப்பசாமி நல்ல முறையாக உனக்கு அந்த கரண்டையும் வாங்கி கொடுத்துறேன். கரண்டையும் வாங்கி கொடுத்து உனக்கு நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து உன்னோட மகனை நல்லபடியாக படிக்க வச்சு, குடும்பத்தில் அப்புறமா ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது, அந்த குடும்பத்தில் இருக்கிறத மட்டும் சரி பண்ணி கொடுத்துறேன். என்ன சிக்கல்னு தெரியுமா? நான் மறைமுகமாக சொல்கிறேன். இப்போ எல்லாமே கரெக்டாக நீ சொன்ன சரின்னு எல்லாமே கேட்டுறாளா? இல்லை. அதனால் அதையும் கொஞ்சம் திருத்தி சூழ்நிலையை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தர கரண்டு இடத்த பத்திரத்தை முடிச்சாச்சு. எனக்கு கெடா வெட்டி அன்னதானம் போட்டுரு. நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு வீட்டிலையும் பிரச்சனையை தீர்த்து கொடுத்து கரண்டும் உனக்கு வாங்கி கொடுத்துரு. பயப்படாமல் போ, அதை பாங்காக வச்சுக்க. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி மாற்றி தரம்போ வர. கருப்பசாமி மறுபடியும் அருப்புக்கோட்டை வச்சு, கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எல்லாமே ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்றா ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது. குடும்பத்தில் ஆன நிம்மதியாக இருக்கிற இடமான இல்லை. அதனால் பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்கா இல்லையா? அதனால் பிரச்சனைக்கு என்னென்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுற, மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டுவான். நீ என்ன கொண்டு வந்திருக்க? இதை கொண்டு படியில் வை. இது எப்போ காலையில் வாங்கினதா? காலையில் வாங்கினா கெட்டு போயிருக்கும்ல. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்ததில் சரி, என்னோடய மகனை திருத்தினாலே சரியாக போகும் அப்படின்னு என் சகோதரன் சொல்கிறேன். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு நீ தான் திருந்தணுமா என் சகோதரன் சொல்கிறேன். அதனால் சரக்கு அடிக்கிறதுல குறைக்கணும். இல்லை இங்கே சரின்ட்டு அடுத்த டைம் வந்தால் தானே உன்னை கருப்பசாமி கேட்பேன் அப்படின்னு நீ வரலைனாலும், இப்போ நான் கருப்பசாமி எனக்கு பொங்கல் வைக்கணும், என்னை அருப்புக்கோட்டையிலேருந்து உன்னை நான் பொங்கல் வைக்க சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு குடும்பம் ரெண்டாக பிரிகிற சூழ்நிலை அமைஞ்சிருக்குதுராமானே. இதே நிலைமை போச்சு அப்படின்னா எண்ணி ஒரு 6 மாதத்தில் குடும்பம் பிரிகிற சூழ்நிலை இருக்குது. அதனால் என்கிட்ட வந்திருக்க எதுவாக இருந்தாலும் நான் சொல்லிடணும். அப்படி தானே? நான் அவ்வளோ தூரத்துலேருந்து நான் வர்றேன், என்கிட்ட சொல்லலையே கருப்பசாமின்னு என்கிட்ட ஒரு நாள் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டினாலும் அதுக்கு நான் பதில் சொல்லணும். அதனால் கருப்பசாமி பிரிகிற சூழ்நிலை இருக்குது, அதனால் நான் சரக்கு அடிக்க மாட்டேன் அப்படின்னு நீ இன்னையோடு மறந்துடணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி நான் கருப்பசாமி நீ கேட்ட வரத்தை நான் உனக்கு கொடுத்துட்டு போகிறேன். என்ன பண்ணலான்னு நீ ஒரு முடிவு பண்ணியிருக்க. எனக்கு ஒரு நல்ல முடிவாக என்னோடய ஆலயத்தை போய் சுற்றிட்டு வா. மகனுக்கு, இரண்டாவது நானே சொல்லுவேன். ஒருத்தனை திருத்தணும் அப்படின்னு நான் நினச்சேன், ஒருத்தனை திருத்தியாச்சு சரக்கு அடிக்காமல். யார் திருந்தினது? நீ தானே? அதனால தான் போய் பார்த்துட்டு வந்தேன். உன்னை சரக்கு அடிக்காமல் திருத்தணும், உசுருக்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற சூழ்நிலைனால தான் உன்னை நிப்பாட்டினேன். அதனால் நீ நிப்பாட்டியாச்சு. அதனால் அடுத்தது மகன் ரெடி ஆகணும். அதனால் குடும்பம் பெரிய சூழ்நிலை இருக்குடாமான. நீ என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்க. நான் சொன்னான்னெல்லாம் விடக்கூடாது, சரியா? நான் சொன்னான்னு விடக்கூடாது. உனக்கு விருப்பம் இருந்தால் நீ சொல்லு. இல்லை என்னால் அடிக்காமல் இருக்க முடியாது கருப்பசாமின்னா அதுவும் சொல்லு, அதையும் நான் கேட்டுக்கிறேன். நீ தான் சொல்லணும். விட்டுறன்னு என்கிட்ட சொல்லி போட்டு
நான் எப்போவுமே ஒன் வே ரோடு தான். சொன்னதை கேட்டால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக குடும்பத்தில் நிம்மதியாக வேலை வருமானத்தையும் கொடுத்து கொடுக்கல் வாங்கல் பணத்தையும் வசூல் பண்ணி கொடுத்து நீயா சம்பாரிச்சு நம்ம இருக்கிற இடமே போதும் இருந்தாலும் நீயா சம்பாரித்து நம்மளுக்கு என்ன தேவையோ அது பண்ணுற அளவுக்கு கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து அதே போல் வாக்குவாத சண்டை இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துறேன். உனக்கு ஓரளவுக்கு வேணுங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இருக்கா இல்லையா? இருக்குல்ல? இருக்கா இல்லையா மனே? அதனால் உன்னோட தலைமுறைக்கு இப்போதைக்கு உனக்கு போதும், அந்தளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நீ குடும்பம் இல்லைன்னா உனக்கு என்ன பேச்சு வரும்? அதனால் ஒரு நல்ல முடிவு சொல்லு. அடிச்சிட்டின்னு என்ன பண்ணலாம்? அதுக்கு நீயே சொல்லு. அடிச்சிட்ட என்ன பண்ணலாம்? அந்த தண்டனை நீயே சொல்லு, நான் அதை சரின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா உன் தாயும் தகப்பங்கிட்ட போய் நீ போய் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. கொண்டாந்து போய் சிக்க விட்டுட்டேனைய அப்படின்னு எதுவாக இருந்தாலும் நீயே பேசிடு. குடிக்காமல் இருந்துட்ட அப்படின்னா உனக்கு அதே இடத்துல செலவாக்க நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு கருப்பனை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? அப்படி இல்லை என் பேச்சை மீறி நான் சரக்கு அடிச்சிருவேன் அப்படின்னு நீ போய் அடித்த அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்திலேயே உடல்நிலையில் பிரச்சனையை கொடுத்து ஒரு கை இல்லாட்டி ஒரு கால் இல்லாட்டி விபத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையை விட்டு காலோ கையோ உடச்சிருவேன். நான் முதலே சொல்லிட்டு தான் செய்கிறேன். இது நான் உனக்கு கண்டிஷனெல்லாம் பண்ணலை. உனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது நீயே சொல்லலான்னு இருக்கேன். என்ன பண்ணலான்னு முடிவு பண்ண சொல்லு, டக்குன்னு சொல்லு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, அதை எடு. இப்போவே சொல்லிட்டேன், இதுக்கு மீறி அடித்தா என் பொறுப்பில் உன் மகனை ஒப்படைச்சிருக்க, அப்படி தானே? இதுக்கு மீறி அடித்தா என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை நீ கேட்கக்கூடாது. இப்படி பண்ணிட்டே கருப்பசாமின்னு. சரியா? இதிலேருந்து ஞாபகம் வர்றதுக்கு எல்லாமே கருப்பசாமி உனக்கு இன்னையிலேருந்து அமைச்சு கொடுத்துறேன். செட்டு மட்டும் சேரக்கூடாது. செட்டில் ஒரு 2 பேர் சரியில்லை. சரியா? நீயே கம்மன் இருந்தாலும் வம்படியாக கூட்டிகிட்டு போய் இழுத்து விட்டுருவேன். அதனால் இன்னையிலேருந்து நான் சொன்னதை கடைபிடிச்சு அப்படின்னா வர்ற ஆடி மாதத்துக்குள்ளே நான் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து குடும்பத்தில் இப்போ டெய்லி சண்டை நடக்குதா இல்லையா? அதனால் சண்டை இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் வாழ வச்சு கொடுத்துறேன். அப்படி வச்சா போதுமில்ல? இந்தா, இதுதான் கடைசிக்கும் இது முதலுக்கும் இது தான் பால் குடிச்சிடும். எனக்கு எங்கே பாட்டில்? எனக்கு பௌர்ணமி அன்னைக்கு வரணும். வருவில்ல? இதை கொண்டுட்டு போய் உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வருவேன் கருப்பசாமி. எனக்கு யாருக்கும் வாங்க மாட்டேன். அதனால் உனக்கு மட்டும் நான் வாங்கிட்டு வரும்போது இனிமேல் இந்த இடத்துல எந்த ஞாபகமும் எனக்கு கொடுக்கக்கூடாது. கருப்பசாமி நீ தான் எனக்கு சாட்சி. அதுக்கு மேலே என்ன நடந்தாலும் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு கொண்டு ஊற்றிட்டுவேன். அதே போல் கருப்பசாமி 3 கனி கொடுத்துட்டு போகிறேன்டாமானே. பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் 3 நாளைக்கு. நாளைக்கு நாளை மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் பௌர்ணமி அன்னைக்கு கட்டாயம் வரணும். சரியா? அதோட கருப்பசாமி உன்னோட ஆலயத்தில் சுற்றி பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவை உனக்கு பௌர்ணமி எனக்கு தீர்ப்பு சொல்லிடுறேன். எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடணும். நீ எதிர்பார்த்த மாதிரி இன்னையிலேருந்து சண்டை இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து நம்மளையும் மனசுனா அந்த இடத்துல மதிக்கணும். அதனால் வீட்டுக்குள்ளேயே மதிப்பு இல்லை, அப்புறம் எப்படி வெளியில் வரும்? வீட்டுக்குள்ளே மதிப்பு இருக்குதா? அதனால் வீட்டுக்குள்ளேயே மதிப்பு இல்லை, அதனால் வெளியில் எப்படி மதிப்பு வரும்? அதே போல் உனக்கு நல்லபடியாக மதிக்க வச்சு 4 பேர்த்து போல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? இன்னையிலேருந்து என்னோடய பொறுப்பில் நீ இருக்க. சொன்னதை கேட்டேன்னா அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே நீ நினச்ச இடத்துல கருப்பசாமி கொண்டு உட்கார வச்சிடறேன். அதனால் இடத்துல என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கருப்பை சரி பண்ணி கொடுத்து உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதும்ல? கருப்பசாமி மறுபடி திருப்பூர் முயற்சிப்பா. திருப்பூர் எனக்கு உடல்நிலையில் சரியில்லை. உடல்நிலையில் சரியில்லை. அதனால் உடல்நிலையை கருப்பசாமி நேற்றுக்கு இருந்ததுக்கு இன்றைக்கி எப்படா இருக்குதுமானே? அதை எடுத்து அக்கட்டை போடு. நேற்றுக்கு இருந்ததுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது? நான் கேட்குறக்கு பதில் அதைத்தான் நான் சொன்னேன். சாப்பிடாதீங்க. இன்னையோட அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. யாருக்கு? இன்னையோட அந்த பிரச்சனை முடிஞ்சது. மென்று சாப்பிடு.
இதை போய் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். இன்னையோட இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு 13 நாளில் நீ கம்பெனியில் வேலையை விட்டுட்டு வெளியில் வந்த பார்த்தியா இல்லையா, அதே அவனுக்கு உனக்கு என்ன பிரச்சனையோ அதே அடுத்த 13 நாளில் உனக்கு என்ன பண்ணுனானா திருப்பி அவனுக்கே போயிடும். சரியா? இன்னையோட அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. தொழிலில் தான் வந்துச்சு இந்த பிரச்சனை. அதனால் அதை பற்றியெல்லாம் நீ பயப்பட வேணாம். இன்னையோடு இதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு. இதை பகுதியை சாப்பிட்டு நீயும் பகுதி தேய்ச்சி குளி. எந்திரிச்சு கிட்டவா. இன்னையோட இதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு. அதை பற்றி நீ எதுவும் கவலைப்பட வேணாம். இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் இப்போ கட்டி விட்டுரு. வீட்டிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வீடு நான் ஓடி போய் பார்த்தேன். வீடு வந்து சொந்த வீடு தான். சொந்த வீடு தானே. அதனால் வீடெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதனால் அதை பற்றியும் கவலைப்பட வேணாம். இருந்து பார்த்துட்டு போ. நீ நினச்சது போல் இன்னையோட பிரச்சனையை முடித்து நான் கருப்பசாமி எல்லாம் சரி பண்ணி கொடுத்தாச்சு. அமாவாசை பௌர்ணமி நான் சொல்கிற டைம் மட்டும் என்னை வந்து பார்த்துட்டு போ. இன்னும் ஒரு 3 டைம் முழுசாக பழைய நிலைமைக்கு பழைய பேச்சு, பழைய உடம்பு, பழைய வேலை எல்லாம் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. 3 தடவை 4 தடவை வச்சுமே ஒன்றும் முடியாமல் கடந்தாச்சு சாமி. எப்படி சொந்தமாக தொழில் செஞ்சு பையனுக்கு நான் தான் சொல்லிட்டேனே, நேற்றைக்கு வரைக்கும் விட்டுரு. இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துருக்கேன். பௌர்ணமிக்கு வந்துட்டுப்போ அப்புறம் சொந்த தொழிலாக வேறு தொழிலான்னு பார்க்கலாம். சொந்த தொழில் இப்போதைக்கு என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை. அதனால் இப்போதைக்கு நான் சொல்கிற வரைக்கும் ஆரம்பிக்க வேணாம். வீட்டுக்கு வெளியிலே கட்டி விட்டுரு. வெளியிலே கட்டி விட்டுரு. கருப்பசாமி மறுபடி ஐயம்பாளையம் போயிடுச்சு. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடாமாண்ணே. சுற்றி பார்த்ததில் இன்னொரு பக்கம் தடத்தை போட்டுடலாமா அப்படின்னு ஒரு யோசிச்சுட்டு இருக்கேன். அது சரி வராது. சரியா? அதனால் இப்போதைக்கு அதை முயற்சி எடுக்க வேணாம். இதுலேயே இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாமா அப்படின்னு நானும் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். பௌர்ணமிக்கு வரைக்கும் இப்போ நான் கொடுக்குறத கூட அந்த சாம்பலை மட்டும் போட்டு வந்துடும். சரியா? நான் கொடுக்குற சாம்பலோடனா அடுப்பு சாம்பலை சேர்த்து கலக்கி அந்த ரோட்டில் போட்டு வந்துடும். பௌர்ணமிக்கு இன்னும் ஒரு 4 நாளுக்கு தான். 4 நாளுக்குள்ளே உனக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்துடலாம். அது வரைக்கும் நீ எதை பற்றியும் போய் கேட்க வேணாம். சரியா? ஆக மொத்தம் தை 20ஆம் தேதிக்குள்ளே அந்த இடத்துக்கு பிரச்சனையை முடிச்சிடலாம். ஆனால் புதுசாக ஒரு தடம் போட வேணாம். போடலான்னு தானே ஐடியா பண்ணியிருந்தேன். அதனால் அந்த போடலாங்கிற இடம் வேணாம். நான் தான் சொல்லிட்டேனே இதுக்கு உண்டான முடிவு. ஒருத்தர் இடைஞ்சல்னா அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு ஆகணும்னு விதி இருந்தால் விட்டு போகாது. அதனால் கருப்பசாமி அதுக்கும் ஒரு முடிவு பண்ணிடுவோம். பௌர்ணமி வரைக்கும் விட்டுரு. அதுக்கப்புறம் உனக்கு டைம் கொடுக்குறேன். நீ நினச்சது போல் தை 20க்குள்ளே அந்த இடத்த பிரச்சனையை முடிச்சிடலாம். சரியா? அதனால் ஓடி போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால் கம்பெனிக்குமே வந்து ஆளுக்கு வந்துட்டு போகிறதோட சரி. அப்படி தானே? அதுக்கும் பெருசாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அதுக்கும் ஆள் இல்லை. அப்படி தானே? அதனால் நம்ம எதிர்பார்க்குற ரேட்டுக்கெல்லாம் கேட்க மாட்டோம். அதனால் அவன் கேட்குறது வந்து பகுதி ரேட்டுக்கு நம்ம கேட்குறான். அதுதானே? அதனால் கருப்பசாமி அதை அப்படியே சொல்லி மட்டும் வச்சிரு. இது சீக்கிரமாக ஓரசல் ஆயிடும். ஒவ்வொன்றும் அவனுக்கு ஓரசல் பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? அதை பற்றி நீ கவலையே பட வேணாம். இதை கொண்டுட்டு போய் யாருக்கு இல்லை அதுக்கு எல்லாமே நம்ம தை 20க்குள்ளே முடிவு பண்ணிடலாம். அவ்வளோதான். முடிவு பண்ணியாச்சு. இந்த டைம் இந்த கனியை கொண்டுட்டு போய் வீட்டில் வச்சிரு. இந்த சாம்பலை மட்டும் கொண்டுட்டு போய் ஏகமாக போட்டு விட்டுரு. இதுக்கு ஒரு முடிவு இதுக்கு தெரியணும் அப்படின்னு நீ தான் போடணும். போட்டுடலாம்ல? போட்டு நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருக்கேன். போட்டு விட்டுரு. கூட சாம்பல் அடுப்பு சாம்பலை சேர்த்து கலக்கணும். கலக்கி கொண்டுட்டு போய் போட்டு விட்டுரு. இதை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல கொண்டு வச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார். அடுத்த தை 20க்குள்ளே ஒரு முடிவு பண்ணியாச்சு. சரியா? ஆக மொத்தம் இதுக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க. தை 20ஓட இன்றைக்கே போட்டுரு. லேட் பண்ண வேண்டாம். போட்டுட்டு எனக்கு பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்.